பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். இந்த நாளிலேயும் வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற அன்பான இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மெய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் யாவருக்கும் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய வாரத்திலே வழி நடத்தி செல்வாராக. காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கம், நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர்கள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான்காம் பக்கம்,
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மூன்றில் ஒன்றாயிருக்கிற கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆறாம் பக்கம், கடைசி பகுதி. ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை, மீறுதல்களை அறிக்கை செய்வதற்கு, நம்முடைய உள்ளத்திலே ஏவுதலை ஏற்படுத்துவதற்காக திருமறையிலிருந்து ஒரு சில வசனங்களை இப்பொழுது கவனமாக கேட்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுகிறாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் எழுந்து நம்முடைய பரம தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தோம். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பார்த்தீர்களல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக எங்களையும் வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். திருமறையின் வார்த்தைகளினாலே ஏவப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம். முழங்கால் படியிட பலனுள்ளவர்கள் முழங்கால் படியிட்டும், மற்றவர்கள் நின்று கொண்டும் நாம் கண்களை மூடி நம்முடைய மனதிலே நம்முடைய பாவங்களை தனித்தனியாய் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே இப்பொழுது திருச்சபையாக இணைந்து 6ஆம் பக்கத்திலே உள்ள முதலாவது பாவ அறிக்கையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அணைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ பலமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள்.
சபையார் அமர்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். முதலாம் திருமறை பகுதியாக எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து முதலாம் திருமறை பகுதி வாசிக்கப்பட நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் வசனங்கள் 15 23 வரை. எசேக்கியேல் 37வது அதிகாரம் வசனங்கள் 15 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரனிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அது யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது நீ எழுதின கோல்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவது இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்பது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாம் திருமறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், கடவுளே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பகுதியாக தூய பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபத்திலிருந்து வாசிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பகுதி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 27 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 238. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம்.
ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவைகளெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாக காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறையுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதியை முறையாக வாசிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சகல பேக்குமதபிமானி. ஒற்றுமையின் ஞாயிறு முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 133. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி இறங்குகிறதுமான எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக மூன்றாம் திருமறை பகுதியாக தூய யோவான் நற்செய்தி நூலிலிருந்து வாசிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
கது மருந்தா நிலையானர்வானார் நிலைக்க நேய காய கற்பமதா சத்திய வேதத்தை தினம் தியானி சகல இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்பதே. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி படம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அருளுரையாக தியானிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வகையிலே நின்றபடியே கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலிருந்து கிறிஸ்தவ பாமாலைகளிலிருந்து 253வது பாடல், கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர் என்கிற பாடலை பாடி நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அருள் நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் எல்லாரையும் இம்மட்டும் ஒன்றிணைத்து வழிநடத்தி கொண்டிருப்பவரே, மூன்றில் ஒன்றாயிருக்கிற கடவுளே, இந்த நாளிலேயும் நாங்களுடைய வார்த்தைகளை அருளுரையாக தியானிக்கும் பொழுது தூய் ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுடைய செவிகளை, எங்களுடைய உள்ளங்களை திறந்தருளும். வேறே சத்தங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் எங்கள் மனங்களை ஒருமுகப்படுத்துகின்ற பக்குவத்தை எங்கள் யாவருக்கும் தாரும். பாவரிக்கை நேரத்திலே வர முடியாமல் தாமதமாய் வந்த இறை மக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுடைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள், மீறுதல்களை எல்லாம் மன்னித்தருளும். எங்கள் எல்லாரையுமே உம்முடைய வார்த்தைகளுக்கு அதை தியானிப்பதற்கு தகுதிப்படுத்த வேண்டுமாய், பக்குவப்படுத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிரும்படியாகவும் இந்த வழிபாட்டை நடத்தும்படியாகவும் கடவுள் கொடுத்த இந்த சிறப்பான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இறை மக்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை யூனிட்டி சண்டே என்று அழைக்கின்றது. ஒற்றுமையின் ஞாயிறு என்று இந்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வைன் அண்ட் பிரான்ச்சஸ், யூனிட்டி ஆஸ் வைன் அண்ட் பிரான்ச்சஸ் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு ஆலயத்திலே ஒரு ஆயர் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு சிறுவன் அவருடைய தாயாரிடத்திலே கேட்டாராம், அம்மா, என் கையில் அந்த காணிக்கை காசு கொடுத்தீங்களே, அது எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அது அந்த ஐயா செய்தி கொடுத்து முடிப்பார், அதுக்கு பிறகு தான் அந்த காணிக்கையை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையன் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு முன்னாடி வந்து நின்ட்டார். முன்னாடி வந்து நின்று, ஐயா, அந்த காணிக்கையை நான் போடணும், எங்கே போடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஐயர்கிட்ட. அப்போது ஐயருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பையன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு அர்த்தம். அதை தெளிவாக அவர் புரிஞ்சுட்டார். சரி தம்பி, இப்போ வருவாங்க காணிக்கை எடுக்கிறதுக்கு, அங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்தி அதோட முடிச்சுட்டு போயிட்டார். நல்ல வேலை, தருமபுரி திருச்சபையின் ஆராதனைகளில் இதுவரையிலும் அந்த மாதிரி அந்த சிறுவனும் இந்த காணிக்கையை எப்போ போடுறது அப்படின்னு கேட்கல, இல்லைங்களா? இனிமேலும் கேட்க வைக்க மாட்டேங்கன்னு நம்புகிறேன் நான். சரிங்களா? நிச்சயமாக நம்முடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அவ்விதமாக நீங்கள் அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யூனிட்டி ஆஸ் வைன் அண்ட் பிரான்ச்சஸ், திராட்சை செடியும் கொடிகளும் போன்ற ஒற்றுமை என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் ஒற்றுமையின் ஞாயிறை முன்னிட்டு தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்திய நாட்டினுடைய பிரதமர், முன்னாள் பிரதமர், அவருடைய பிறந்த நாளாக இந்த நாள் இல்லைங்க, அப்படித்தானுங்க? நவம்பர் 14 நேரு அவர்களுடைய பிறந்த நாள். ஆகவே சிறுவர் தினமாக, சிறு பிள்ளைகள் தினமாக இந்தியா முழுவதும் இந்த நாள் ஆசரிக்கப்படுகிறது. ஆகவே சிறு பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறு பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் தாமை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சிஎஸ்ஐ முறைமைப்படி போன வாரத்திலேயே நாம் சிறு பிள்ளைகளுக்கான ஞாயிறை ஆசரித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நாம் பெண் குழந்தைகள் ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அவர்களுக்கான செய்தி நாம் கொடுக்க போவது இல்லை.
இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திருமிகு இந்திரா காந்தி அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி. அந்த நாள் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நம்முடைய இந்திய நாடு ஆசரித்து வருகின்றது. அதே போலவே உலக திருச்சபை மாமன்றமும் கூட கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டை நாம் மீண்டும் ஒரு முறை புதுப்பித்துக் கொள்வதற்கான மாதமாக இந்த நவம்பர் மாதத்தை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கத்தோலிக்க, ஆர்த்தடாக்ஸ் மற்றும் சீர்திருத்த திருச்சபைகள், இவைகள் எல்லா திருச்சபைகளுடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவதற்கான ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த நாளிலே நாம் ஒற்றுமையின் ஞாயிறு என்கிற தலைப்பிலே சிந்திக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். மானுட வாழ்விலேயும் சமுதாயத்திலேயும் வித்தியாசமான கருத்துகள், வித்தியாசமான சிந்தனைகள் நிச்சயமாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் இருக்கின்றது. வித்தியாசமான கலாச்சாரங்களின் விளைவாக அல்லது மொழிகளின் விளைவாக அல்லது வித்தியாசமான பின்னணியங்களிலிருந்து நாம் வந்ததின் விளைவாக அல்லது வித்தியாசமான பாரம்பரியங்களிலிருந்து நாம் வந்ததின் விளைவாக ஒருவேளை இந்த வேறுபாடுகள் நமக்குள் இருக்கலாம். சாதிய ரீதியான, சமய ரீதியான, பற்றுறுதி ரீதியான வேறுபாடுகள் சில நேரங்களிலே பெரும் பாதிப்புகளை மனித வரலாற்றிலே ஏற்படுத்தி இருக்கின்றன. அதற்கு திருச்சபைகளும் விதிவிலக்கு அல்ல. திருச்சபையிலேயும் அப்படிப்பட்ட நிலைகள், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. கடவுள் வேறுபாடுகளை படைத்தார். ஒவ்வொருவரும் தனித்துவத்தோடு இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்துவம், ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படி நம் அனைவரையும் அவர் படைத்தார். ஆனால் மனிதர்களாகிய நாம் பிரிவினைகளாக அதை மாற்றியிருக்கிறோம், பிரிவுகளாக நாம் அதை ஏற்படுத்தி விட்டோம். ஆகையினாலே தான் நம்ம மத்தியிலே ஒற்றுமை அவசியம் என்று வலியுறுத்த வேண்டிய கட்டத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய இல்ல வேறுபாடுகள், அந்த வேறுபாடுகளை எல்லாம் நிச்சயமாக நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தனித்துவ வேறுபாடுகளை நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய இருக்கிற வித்தியாசங்கள் நாம் சண்டையிடுவதற்கான காரணங்களாக ஒருபோதும் மாறக்கூடாது. இத்தகைய சூழலிலே இந்தியாவிலே, இந்திய திருச்சபைகளிலே கடவுளுடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்றிணைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க், அது கடவுளுடைய ஆட்சி, அதை நிறுவுகின்ற மாபெரும் பொறுப்பு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்று நாம் தியானிக்கக்கூடிய அந்த திருமறை பகுதிகள், வாசிக்க கேட்ட அந்த திருமறை பகுதிகள் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் பிரிவுகள், பிரிவினைகள் மத்தியிலே நாம் ஒற்றுமையாய் இருப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஆகவே அந்த திருமறை பகுதிகளுக்குள்ளே நாம் பயணிக்கலாம். முதலாவதாக, கடவுளின் மக்களாக வாழ நாம் ஒன்றிணைய வேண்டும். அதைத்தான் அந்த பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டு பகுதி என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 23 வரை உள்ள அந்த பகுதி, டு பிகம் ஒன் டு பி த பீப்புள் ஆஃப் காட், கடவுளுடைய மக்களாக வாழ்வதற்காக நாம் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். இந்த பகுதியிலே அரசியல் காரணங்களினாலே கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் பிளவுபட்டு நிற்கிறார்கள். அவர்கள் 2 நாட்டினராக மாறுகிறார்கள். யூதா மற்றும் எப்ராயிம் என்கிற நாட்டினராக அவர்கள் மாறுகிறார்கள். எப்ராயிம் என்கிற அந்த தலைமையிலே 10 கோத்திரத்தினர் இருக்கிறார்கள். இந்த பக்கம் 2 கோத்திரத்தினர் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் 2 நாடுகளாக பிரிந்து செயல்பட தொடங்குகிறார்கள். அவர்களுக்கிடையே ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. தங்களுடைய உடன்படிக்கையின் உறுதிக்கு எதிராக அரசியல் காரணங்களினாலே அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். அரசியல் ரீதியாகவும்
நாட்டின் எல்லைகள் அளவிலேயும் மட்டுமல்ல, மாறாக இந்த தலைவர்கள் கடவுளுக்கு சேவை புரிவதிலேயும் கூட பிரிவினை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், உருவாகின்றார்கள். ஒருங்கிணைந்த இஸ்ரேல் தான் தன்னுடைய மக்கள் என்று கடவுள் வாக்கருளுகின்றார். இந்த யூதா மற்றும் இஸ்ரேல் என்று இரண்டு நாடாக அவர்கள் பிரிந்து செயல்படும் பொழுது, அதாவது அது கிமு 930 தொடங்குகிறது. கிமு 930 தொடங்கும் பொழுது ரெகோபயாம் என்கிற அரசர், யூதாவுக்கு ரெகோபயாம், அதிலே அடுத்ததாக ஆசா, யோசபாத், யோராம், அகசியா, அத்தாலியால், யோவாஸ், அமத்சியா, உரியா என்ற அசரியா, ஆகாஸ், யோதாம், ஆகாஸ் என்று சொல்லி இந்த யூதாவின் அரசர்கள் வரிசையாக ஆட்சி புரிகிறார்கள். எப்ராயிமை தலைமையாக கொண்ட அந்த இஸ்ரேல் மக்கள், அவர்களை எரோபயாம் என்பவர் முதலாவதாக ஆட்சி புரிகிறார். அடுத்தது பாஷா, உம்ரி, ஆகாய், யோராம், எகு, யோவாகாஸ், யோவாஸ், எரோபயாம் 2, மெனாகேம், பெக்கா, ஓசேயா என்பவர்கள் ஆட்சி புரிகிறார்கள். அதற்கு பிறகு கடவுள் அவர்களை ஒன்றிணைக்கிறார், ஒரே ஆட்சியாய் மாற்றுகிறார், ஒரே நாடாய் மாற்றுகிறார். எசேக்கியா, மனாசே என்கிற அந்த அரசர்கள் வருகிறார்கள். இப்படி பிளவுபடுகின்ற இந்த எருசலேம், இந்த இஸ்ரேல், அது சாலமோனை தொடர்ந்து நடைபெறுகிற காரியம். சாலமோன் அரசருக்கு பின்பாக இந்த பிரிவு அவர்களுக்குள்ளே ஏற்படுகிறது. 300 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 200 300 ஆண்டுகள் அவர்கள் 2 அரசாக, 2 நாடுகளாகத்தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக கடவுள் அவர்களை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்கிற அந்த வாக்குறுதியை தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றார். ஒரு உருவகத்தை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய மக்களை ஒருங்கிணைக்க, ஒற்றுமைப்படுத்த ஒரு உருவகம் அங்கே கூறப்படுகின்றது. உன்னதமான கடவுள் யூதாவிற்குரிய இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கோலை, ஒரு மரத்தினாலான ஒரு கோல், அந்த கோலை ஏற்படுத்துகின்றார், காண்பிக்கிறார். இரண்டாவதாக எப்ராயிமைக்குரிய அந்த இஸ்ரேல் மக்கள், அவர்களுக்கு ஒரு மரத்தாலான கோல், 2 கோள்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். 2 கோளிலும் எழுதும்படி சொல்கிறார், இது யூதாவுக்குரியது, இது எப்ராயிமைக்குரியது என்று சொல்லி எழுதி வைக்கும்படியாக சொல்கின்றார். ஒன்றாக்கப்படுதல் அங்கே நடக்கிறது. இந்த 2 கோள்களையும் ஒன்றாக கடவுள் சேர்த்து பிடிக்கிறார். சேர்த்து பிடித்து இது 2 கோள்களாக இருந்தது, 2 அரசாட்சியாக இருந்தது, 2 நாடாக பிளவுபட்டிருந்தது. இனி ஒன்றாக்கப்படுகிறது. ஒரே கோள் தான், இனி ஒரே அரசு தான், ஒரே அரசர் தான், ஒரே நாடு தான், ஒரே இஸ்ரவேல் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் இந்த மகத்தான ஒரு உருவகத்தை அவர்கள் முன்பாக காண்பிக்கின்றார். மாற்றத்திற்கான படிநிலைகளிலே தங்கள் மூதாதையர்கள் ஏற்படுத்தின அந்த பிரிவுகள், அந்த பிரிவினைகளை எல்லாம் அவர்கள் கைவிட வேண்டும் என்று அவர்களுக்கு கடவுள் வலியுறுத்துகின்றார். அவர்கள் தங்கள் தெய்வ நம்பிக்கைகளை, குறிப்பாக அந்த விக்கிரக ஆராதனைகளை எல்லாம், அருவருப்புகளை எல்லாம், சகலவிதமான கடவுளுக்கு எதிரான மீறுதல்களை எல்லாம் அவர்கள் விட்டு விலகினவர்களாக தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறுகின்றார். 23ஆம் வசனம் வாசித்தீர்கள் என்றால் அதை நாம் அறிய முடிகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 23. எஸ், எஸ், ஆம், அவர்கள் யாவரும் தூய்மைப்படுத்தப்பட போகிறார்கள். அவர்களை தூய்மைப்படுத்துபவர் யார் என்றால், தூய்மையாயிருக்கிற கடவுளே அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். நானே அவர்களை தூய்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகின்றார். என் தாசனாகிய தாவீது என்கிற ஒரே அரசர் அவர்கள் மேல் ராஜாவாய் இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களிலே நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. ஐ வில் மேக்
a covenant of peace with them என்று சொல்லி அவர்களுக்கு பார்த்து சொல்லுகின்றார். அவர்கள் ஒன்றாக்கப்படுவதனாலே, ஒரே நாடாக மாறுவதனாலே, ஒரே அரசாக மாறுவதனாலே, ஒரே கோளுக்கிலே அவர்கள் ஆட்சி அமைவதனாலே அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று சொல்லி 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். 26ஆம் வசனம். நான் அவர்களோட கூட சமாதான உடன்படிக்கை செய்வேன். எஸ், அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். ஆங்கில திருமறையிலே இட் வில் பி இன் எவர்லாஸ்டிங் கவனன்ட். எவர்லாஸ்டிங் கவனன்ட் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கும் இருக்கும், எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை. ரைட், அடுத்தது I will establish them and I increase their numbers and I will put my sanctuary among them forever. தூயகத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் மத்தியில் எப்போதும் நான் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கின்றார். அந்த வாக்குறுதி தான் அந்த ஒன்றிணைந்த அரசுக்கு, ஒன்றாக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த திடமான ஒற்றுமைக்கான தொலைநோக்கு பார்வையானது கடவுளின் மக்களை மறு ஒன்றிப்புக்கு வழிநடத்தி கடவுளின் ஆளுகையை அவர்களிலே நிலைநாட்டுகின்றது. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செய்திகள் நம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இன்று கூட நாம் திருச்சபையிலே ஒற்றுமையாய் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம் அனைவரையும் ஒற்றுமைக்கு நேராக வழிநடத்த விரும்புகின்ற கடவுள், நம் அனைவரையும் ஒன்றாக்க விரும்புகின்ற கடவுள், ஒன்றிணைக்க விரும்புகிற கடவுள் இந்த நாளிலே நமக்கு அறைகோல் விடுக்கின்றார். நம்முடைய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து, நம்முடைய பிரிவினைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் யாவரும் ஒன்றிணைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் கடவுளுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் நிறுவுவதற்கு தேவையான மாற்றமாக இருக்க முடியும். இரண்டாவதாக, ஆண்டவரின் ஆவியால் கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமைப்படுதல். யுனைடெட் இன் கிரைஸ்ட் by the spirit of the Lord. ஆண்டவரின் ஆவியால் கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையாக்கப்படுதல். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 27 வரை உள்ள அந்த பகுதியிலே தூய பவுலடிகளார் கூறுகிற அந்த வார்த்தைகள் மிகச்சிறப்பான வார்த்தைகள். பல முறை நாம் ஒருவேளை படித்திருக்கக்கூடிய, நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் திரு உடலாயிருக்கிறது, திருச்சரீரமாயிருக்கிறது. யூதராயிருந்தாலும் சரி, பிறையணத்தவராயிருந்தாலும் சரி, அடிமைகளாயிருந்தாலும் சரி, சுயாதீனராக இருந்தாலும் சரி, கிறிஸ்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கிறார். கலாத்தியர்கள் நிருபத்திலே தூய பவுலடிகளார் கூறுவார், 5ஆம் அதிகாரத்திலே நினைக்கிறேன், வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் யூதர் என்றுமில்லை, கிரேக்கர் என்றுமில்லை, கிரேக்கர் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனர் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கிறிஸ்தேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். We are all one in Christ. There is no partiality. There is no differences. There is no divisions in Christ. Everyone who are baptized in the name of our Lord Jesus Christ are all one. கிறிஸ்தேசுக்குள் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே அவர் முன்பாக ஒன்றாகவே இருக்கிறோம். கிறிஸ்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கிறார். ஆண்டவரின் ஆவியால் அவர்கள் ஒரே சரீரமாக, ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியிலே தூய பவுலடிகளார் உடலையும் அதனுடைய உறுப்புகளையும்
திருச்சபையின் ஒற்றுமைக்கான உருவகமாக சித்தரிக்கின்றார். அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு உருவகம், அந்த 2 கோள்கள் ஒரே கோலாக மாறினது, அந்த காட்சி எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக நமக்கு உணர்த்துகிறார். இங்கே தூய பவுலடிகளார் உடல், அந்த உடலில் இருக்கிற உறுப்புகள் யாவும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லுகின்றார். உடலின் ஒவ்வொரு பாகங்களும் இன்றியமையாதவைகள் தான். ஒரு அவயவம் அடுத்த அவயவத்தை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த சரீரத்தினால் எந்த பயனும் இல்லை, இல்லைங்களா? இப்போ இந்த கை காலை பார்த்து நீ கையா இல்லை, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கால்கள் இல்லை என்றால் நம்மால் நடக்க முடியாது. எந்த ஒரு வேலையை நாம் செய்வதற்கும், கையினாலே எந்த வேலையை செய்வதற்கும், அந்த இடத்துக்கு போவதற்கு கால்கள் நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. கால்கள் இல்லாமல் நம்ம செல்ல முடியாது. அப்போ அந்த இடத்திலே ஒவ்வொரு அவயவமும், ஒவ்வொரு உறுப்புகளும் மிக மிக இன்றியமையாதது. அவயவங்கள் இத்தகைய மனப்போங்கு உடையதாக இருக்கக்கூடாது. உடலின் ஒற்றுமைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். உடலின் அவயவங்களுக்கிடையேயான வேற்றுமைகள், அதன் காரணமாக கிறிஸ்துவின் திருச்சரீரம் கிழிக்கப்படுகின்றது. நம்முடைய அவயவங்களிலே வேறுபாடுகள் காட்டும் பொழுது, அவயவங்களாக நான் சொல்லுவது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கக்கூடிய திருச்சபை, இந்த திருச்சபையிலே வேறுபாடுகளை நாம் காட்டும் பொழுது அது கிறிஸ்துவின் திருச்சரீரத்தை நாம் கிழிப்பது போன்றதா. அவயவங்களுக்கிடையேயான இந்த ஒற்றுமையின்மை உடலின் மற்ற அவயவங்களை உறுதியற்றதாக ஆக்குகிறது, வலிமையற்றதாக ஆக்குகிறது. கடைசியாக முழு உடலுமே பலவீனமாக போகிறது, பயனற்றதாக போகிறது. அந்த நிலைக்கு அது ஆளாகி, நல்ல ஆரோக்கியம் கடவுள் கொடுத்திருப்பார், நல்ல பலன் இருக்கும், கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்கும், நல்லா செயல்படக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. எதை செய்யறதுக்கும் ஒரு சலுப்பு, எதை செய்யறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம். அப்படி இருந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? அவர்களுக்கு ஏதோ ஒரு நோய் தான் வரும், அவங்க கடைசி இல்லாமே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிவிடும். அப்படி இல்லாமல் கடவுள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உடலில் உறுப்புகளையும் உற்சாகத்தோடு பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கொரிந்து திருச்சபையில் இருந்த கடினமான ஒரு சூழல், அந்த சூழலிலே தூய பவுல் அவர்களை துரிதப்படுத்துகின்றார். திருமுழுக்கின் போது பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய ஆவியின் உதவியோடே கூட கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தினை இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற திருச்சரீரத்திலே நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். எப்போதெல்லாம் நாம் திருவிருந்திலே பங்கேற்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் அதை புதுப்பித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துவின் திருச்சரீரமாய் நாம் இருக்கிறோம் என்பதை மனதிலே மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். நமக்குள் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஒன்றாகவே இருக்கிறது. அதிலே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கின்றோம். கடவுளுடைய ஊழியத்திலே, திருப்பணிகளிலே தங்களுடைய பொறுப்புகளின் பெயர்களை மையமாக கொண்டு
பல்வேறு பிரச்சனைகள் கொரிந்து சபையிலே எழும்பிக் கொண்டிருந்தது. தீர்க்கதரிசிகள் நாங்கள் தான் பெரியவர்கள், போதகர்கள் நாங்கள் தான் பெரியவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பிரிவினைகள், பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் இவைகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை தான் கொரிந்து சபைக்கு தூய பவுலடிகளார் சொல்லுகின்றார். நீங்கள் எல்லாருமே கடவுளுடைய திருச்சரீரமாகத்தான் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய உடலின் உறுப்புகளாகத்தான் இருக்கிறோம். ஆகவே நமக்குள் ஒருவருக்கொருவர் யார் பெரியவர் என்கிற கேள்வி இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. நாம் தடைகளை முறியடித்து ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கவும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணையவும் அழைப்பு விடுக்கின்றார் தூய பவுல் அடிகளார். நம்முடைய திருச்சபையிலும் கூட, இன்றைக்கும் கூட, கொரிந்து சபையில் மட்டுமல்ல, சீயோன் திருச்சபையிலும் கூட, கோவை பேராயத்திலும் கூட, இன்னும் ஏனைய மற்ற திருச்சபைகளிலும் கூட இத்தகைய ஒற்றுமை அவசியமாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் திருச்சரீரமாய் இருக்கிறோம், திருச்சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம், உறுப்புகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆகவே அந்த உறுப்புகள் யாவும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் நாம் செயல்படுகின்ற காரியத்தில் வெற்றியை பெற முடியும். நம்முடைய நோக்கத்தை நோக்கி நாம் சரியாய் பயணிக்க முடியும். We can achieve the goal by traveling with unity. ஒன்றிணைந்து நாம் பயணிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நோக்கத்தை நாம் அடைய முடியும், நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். ஆகவே இலக்கை அடைவதற்கு நாம் ஒன்றிணைவோம். கடவுளுடைய ஆட்சி என்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற இந்த பயணத்திலே இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரத்தின் அவயவங்களாக நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நேற்றைய தினத்திலே கூட காலையிலிருந்தே எனக்கு அந்த இடது கண்ணே மிகவும் சிவந்து காணப்பட்டது. ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது கண்ணில். என்னால் எந்த வேலையிலுமே ஈடுபட முடியவில்லை. அது அந்த உறுத்தல் இருப்பதனாலே, அந்த கண் சிவந்திருப்பதனாலே, சற்று வலி இருப்பதனாலே நான் திருமறை வாசிக்கவோ ஜெபிக்கவோ இந்த நாளைக்குரிய செய்திக்கான ஆயத்தத்தில் ஈடுபடவோ என்னால் முடியவே இல்லை. இதுக்கு ஒரு தீர்வு கண்டால்தான் மற்றதெல்லாம் நடக்கும் என்று என்னுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லுகிறது. முதல்ல இது சரி பண்ணு, அப்பதான் நான் உட்காருவேங்குது. என்னுடைய மனமும் சரி, என்னுடைய உடலும் சரி. அப்போதான் எந்த கண்ணும் சேர்ந்து என்னை இந்த பைபிளை படிக்கவே முடியும்னு சொல்லுது. ஒரு வழியே இல்லை. அப்புறம் மதியம் வரைக்கும் பார்த்துட்டு தான் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு அந்த ஐ அண்ட் ஏர் ட்ராப்ஸ் அது வாங்கி அது 2 சொட்டு விட்டுட்டு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கின பிறகு தான், அதுக்கப்புறம் எந்திரிச்சப்போ தான் கொஞ்சம் அது ஒயிட்டாக மாறிச்சு. ஒயிட்டாக மாறின பிறகு தான் என்னால் உட்காரவே முடிந்தது, ப்ரிப்பேர் பண்ணவே முடிந்தது. ப்ரிப்பேர் பண்ணும்போதே கடவுள் அதை வெளிப்படுத்தினா, ஓ இதுக்காகத்தான் கடவுள் இதை அனுமதித்திருப்பாரோ. இந்த வலி, இந்த சிகப்பானது ஒரு கண்ணுக்கு ஆனது, அது முழு உடலையுமே பாதிக்கிறது. முழு உடலும் செயல்பட முடியாமல் போகிறது, ஸ்தம்பிக்க செய்கிறது என்னை. அது சரியான பிறகுதான் எல்லா அவயவங்களுமே மகிழ்ச்சியோடு செயல்படுகிறது, அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது. அவ்விதமாக தூய பவுலடிகளார் சொல்லுகிறார், அவயவங்கள் அனைத்தும் தேவையாயிருக்கிறது. எதுவும் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. எல்லாமே தேவைதான். எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், எல்லாமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் பார்வையிலே நன்மையாய் இருக்கும். அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். அந்த பகுதியிலேயே தொடர்ந்து சொல்லுவார் தூய பவுலடிகளார். சந்தோஷம் என்கிற அந்த வார்த்தை வரும் பாருங்க, அதுல வருதுங்களா? எஸ், அது எத்தனாம் வசனம் சொல்லிருங்க? 26. எஸ். சந்தோஷப்படும்படியாக, எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும்படியாக தூய பவுலடிகளார் இதை சொல்லுகின்றார். மகிழ்ச்சிக்கு நேராக
தூய பவுலடிகளார் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகின்றார். நம்மில் மகிழ்ச்சி இருக்கின்றதா? கிறிஸ்துவின் திருச்சரீரத்தின் உறுப்புகளாக சீயோன் திருச்சபை மக்களாக நாம் இருக்கிறோம். நம்மிலே தூய பவுல் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி நிலை பெற்றிருக்கிறதா? அத்தகைய ஒற்றுமை நமக்குள் இருக்கிறதா? Are we all united in Zion Church to witness this world? இந்த உலகிற்கு சாட்சியாய் நிலைநிற்க நாம் யாவரும் ஒன்றாயிருக்கிறோமா என்று இந்த நாளிலே மீண்டும் ஒருவரை தூய பவுலின் வார்த்தைகள் வழியாக நம்மை சீர்தூக்கி பார்த்துக் கொள்வோம். நிறைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு உருவகம் தூய யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்திலே முதல் 8 வசனங்கள். ஒற்றுமையாய் இருப்பதால் நாம் கனி தர முடியும். We shall bear fruit being united. We shall bear fruit being united. நாம் ஒற்றுமையாய் இருப்பதால் கனி தர முடியும். மூன்றாவது தலைப்பாக அதை நாம் சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய வேலை வந்துவிட்டது. அதற்கு பிறகு இந்த சீடர்கள் எதிர்கொள்ள இருக்கிறதான பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சோதனைகள், அவைகள் மத்தியிலே இவர்கள் எப்படி உறுதியாக நிற்கப் போகிறார்கள்? அதற்கு அவர்களிடையே தலை தோங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை அவர்களுக்கு ஆழமாய் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றுமைக்கான ஒரு உருவகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறது தான் மெட்டஃபர் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் மெட்டஃபர் என்றால் உருவகம், உருவகப்படுத்தி சொல்லுதல், புரிய வைப்பதற்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்லுதல். அப்படி ஆண்டவர் சொன்ன ஒன்றுதான் திராட்சை செடியும் அதன் கொடிகளும். தம்முடைய நிறைவு போதனையாக சீடர்களுக்கு இந்த பகுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிர்கின்றார். ஆகையினாலே அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற வகையிலே, கவுன்சில் கொடுப்பது வகையிலே, அவர்களுக்கு ஆற்றல் படுத்துகிற வகையிலே இந்த போதனையை அவர் உரைப்பதோடு கூட தூய ஆவியையும் அவர்களுக்கு வாக்களிக்கின்றார். ப்ராமிஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவர்களை தேற்றுவதற்காக, சகாயராக, உதவியாளராக பரிசுத்த ஆவியையும் தருவேன் என்று இந்த பகுதியிலே அவர் வாக்குறுதி அளிக்கின்றார். இந்த பகுதியிலே தமக்கும் சீடர்களுக்கும் இடையேயான ஆழ்ந்த ஒரு உறவு நிலையை கட்டுமானம் செய்கின்ற வகையிலே இந்த திராட்சை செடி மற்றும் கொடிகள் உருவகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். திராட்சை செடி இல்லாமல் இந்த திராட்சை கொடிகள் இருக்க முடியாது. இந்த கொடிகள் வெறுமனே திராட்சை செடியோடு இணைந்திருக்க மட்டும் படைக்கப்படவில்லை. மாறாக அது இணைந்திருந்தால் என்ன கொடுக்கணுங்க? கனி கொடுக்கணும், திராட்சை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த திராட்சை செடியோடு இந்த கொடிகள் எல்லாம் இணைந்திருக்கிறது. மாறாக அவைகள் கனி கொடுக்கவில்லை என்றால் அது இணைஞ்சிருந்தா என்ன, இணைஞ்சு இல்லாட்டி என்ன? நோ யூஸ் அட் ஆல். அந்த திராட்சை செடியோடு அந்த திராட்சை கொடிகள் இணைந்திருந்தால் அது கனி கொடுக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருந்தோம் என்றால் அதனால் எந்த பயனுமே கிடையாது. கனி கொடுக்காத கொடிகளை என்ன செய்வார்? அவரு என்ன செய்வார்னு போட்டிருக்குங்க. அவர் வெட்டி போடுவார், அவர் அறுத்து போடுவார். பயன் இல்லைன்னு அவர் நினைச்சிட்டார்னா அவ்வளவுதான், அதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போகும். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் வாழ்வில் கனி தருபவர்களாக இருக்க வேண்டும். நன்றாக கனி தருபடுவதற்கு ப்ரூனிங் செய்வது வழக்கம். திராட்சை செடியிலே ப்ரூனிங் செய்வார்கள், தேயிலை தோட்டத்திலேயும் ப்ரூனிங் செய்வார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? ப்ரூனிங் செய்தல் என்று சொல்லி அந்த நுனியிலே வெட்டி விடுதல் இல்லையா?
கத்திரி கொண்டு வெட்டி வெட்டி விடுவார். அப்படி வெட்டி வெட்டி விட்டால் என்ன ஆகும்? அது இன்னும் அதிகமாக தழைத்து வரும், புதிய இலைகள் தளர்த்து வரும், புதிய கொடிகள் பரவத் தொடங்கும். அதன் வழியாக அது நிறைய கனிகளை கொடுக்கும். அதற்காக ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதற்காக அதை செய்வார்கள். சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பவர்களாக, அவருடைய கட்டளையை பின்பற்றுபவர்களாக வாழ வேண்டும். கனி தருவதன் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக மிளிர முடியும் என்று இந்த பகுதியிலே அவர்களுக்கு உணர்த்துகின்றார். இயேசு கிறிஸ்துவில் கனி தருவது எவ்வாறு? 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிலே நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருத்தல் என்பது பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருப்பது அல்ல. பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய போதனைகள், அது நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். அது நமக்குள் செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய பண்பாக இருக்க முடியும், கிறிஸ்தவ சீடத்துவமாக இருக்க முடியும். அப்படி நாம் இருந்தோம் என்றால் நம்மில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் நாம் கனி கொடுக்க முடியாது. தலைவராகிய குருவாகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். திராட்சை செடியிலே அந்த திராட்சை கொடிகள் இணைந்திருக்க வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி ஒற்றுமையாய் இருந்தால் மட்டுமே கனி தர முடியும். ஒற்றுமையாய் இருப்பதற்கான, ஒன்றிணைக்கப்படுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வடிவமைக்கின்றார். தம் தந்தையுடனான பிணைப்பை வெளிப்படுத்தி தன்னில் நிலைத்திருக்க போதிக்கின்றார். பிதாவாகிய கடவுளோடு தான் எப்படி ஒன்றித்திருக்கிறாரோ, எப்படி ஒன்றாயிருக்கிறாரோ அதுபோல நீங்களும் ஒன்றாயிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏனென்றால் அவரில் நிலைத்திருத்தல், அவருடைய கட்டளையை கடைபிடித்தல் என்பதிலே தந்தையுடனான ஒன்றிப்பையும் அது உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. எப்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு பின்பற்றுகிறோமோ அப்பொழுதே நாம் பிதாவாகிய கடவுளுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கின்றோம், அவரிலும் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய கடவுளுக்கும் இடையேயான இந்த வெளியரங்கமான ஒற்றுமையாக இருக்கக்கூடியது, அது சீடர்களை கனி தரச் செய்கின்றது, கனி கொடுக்க செய்கின்றது. ஒருவேளை கொடிகள் கனி தராத நிலையிலே இருந்தால், திராட்சை தோட்டக்காரர் யாருன்னு போட்டிருக்கீங்க இந்த பகுதியில்? திராட்சை தோட்டக்காரர் யாருங்க? பிதாவாகிய கடவுள், அவர் தான் திராட்சை தோட்டக்காரர். இந்த திராட்சை தோட்டக்காரர் தான் அந்த திராட்சை செடியையும் கொடிகளையும் பராமரிப்பவர், பாதுகாப்பவர், இன்னும் அதிகமான விளைச்சலுக்கு நேராக வழிநடத்துபவர். ஆகவே அவர் இது பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டார்னா அப்படியே கட் பண்ணிடுவார், கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவார். அது எரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் இது நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? ப்ரூனிங் மட்டும்தான் பண்ணுவார், லைட்டாக அது கட் பண்ணி விடுவார். அப்படி கட் பண்ணி விட்டா என்ன ஆகும்? ப்ரூனிங் பண்ணார்னா இன்னும் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லா கனி தந்துட்டு தான் இருப்போம், ஆனாலும் கூட சில சோதனைகள் வருது, சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது கடவுள் நம்ம ப்ரூனிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம இன்னும் செழுமைப்படுத்துவதற்காக, இன்னும் அதிகமான கனிகளை தருவதற்காக ஆண்டவர் நம்மை ப்ரூனிங் செய்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும், நினைத்து அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே சீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும், கனி தர வேண்டும், கனி தருகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். வெறுமனே நாம் ஆண்டவருடைய சீடர்களாக இருந்தால் போதாது, வெறுமனே கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது. What is the result of being a Christian?
என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். எத்தகைய கனிகள் நாம் கொடுக்க வேண்டும் என்றும் தூய பவுலடிகளார் சொல்லுகின்றார். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனங்களா வாசிங்க. இல்ல 5:22. எஸ். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகள் ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நம்மில் இருக்கிறதா? நம்மில் வெளிப்படுகிறதா? இந்த சமுதாயத்திற்கு இந்த ஆவியின் கனிகளை தருபவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோமா? தந்து கொண்டிருக்கிறோமா? இதில் நம்ம வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆவியின் கனிகள் எத்தனை கனிகள் நம் வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது? எத்தனை கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் எத்தனை கனிகள் நம்ம கொடுக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சர்டிபிகேட்ல மட்டும் கிறிஸ்டியன் என்று போட்டுக்கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆலயத்துக்கு மட்டும் ஆராதனையில் வந்து பங்கேற்பவர்களாக மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பேர் மட்டும் கிறிஸ்தவ பேரா வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தூய பவுலடிகளார் நம்மை எதிர்பார்க்கின்ற இந்த கனிகள் நம் வாழ்வில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அந்த திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடிகளாக இருக்கிற நாம் யாவரும் கனி தருகிற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் யாவரும் ஒற்றுமையின் ஞாயிறை ஆசரிக்கின்றோம். ஒற்றுமையாயிருப்போம். யூதா, எப்ராயிம் இங்கே 2 கோள்களை உடைய அந்த இஸ்ரேல் மக்களை ஒரே கோலாக கடவுள் மாற்றினார். ஒரே அரசாக மாற்றினார். ஒரே ஆட்சியாக மாற்றினார். ஒரே நாடாக மாற்றினார். நம்மையும் அபிதமாக ஆண்டவர் ஒன்றிணைக்க விரும்புகின்றார். கிறிஸ்து என்கிற அந்த திருச்சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிற நாம் யாவரும் ஒரே உடலின் அவயவங்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தி கொண்டவர்களாக நம்முடைய வேறுபாடுகளை கலைந்து ஒன்றிணைய அழைக்கப்படுகிறோம். ஒற்றுமையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். திராட்சை செடியிலே இணைந்திருக்கிற திராட்சை கொடிகளாக நாம் அனைவரும் கனி தருகிற வாழ்வுக்காக ஒன்றிணைய அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஒற்றுமையின் வாழ்வை, கனி தருகிற வாழ்வை நாம் யாவரும் வாழ ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை அருளுரையாக தியானித்த நாம் நம்முடைய விசுவாசத்தை உலக திருச்சபையில் அனைத்தோடும் இணைத்துக் கொண்டவர்களாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஏறெடுப்போம். யாவரும் எழுந்து நின்று சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தை பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு தேர்ந்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி கடவுளை வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் எடுத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த விசுவாச அறிக்கையிலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமேன். சபையார் அமர்வோம். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை இப்பொழுது முதலாவதாக செயலாளர் வழியாக நாம் கேட்போம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த தொற்று காலத்தில் அனைவரும் அரசு அறிவித்துள்ள நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் பெண்ணகரம் ஆலயத்தில் நடைபெற்ற தோத்திர பண்டிகையில் நம் திருச்சபையை சார்ந்து கலந்து கொண்ட சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: ஆலய ஆராதனை காணிக்கை 10,800 ரூபாய், திருவிருந்து காணிக்கை 2,460, ஞாயிறு பள்ளி குழந்தைகள் கவர் காணிக்கை வரவு 2,050, நன்றி காணிக்கை 34,730, தசமபாகம் 2,000, திருமண ஓலை கட்டணம் 750, வீடியோ கட்டணம் 2,500, மொத்தம் 55,290. இவை அனைத்தும் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது. புகழ் முடிந்தது. நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே வழிபாட்டில் பங்கேற்க உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். புதிதாக முதன்முறையாக இந்த ஆலயத்தின் வழிபாட்டிலே யாராகிலும் பங்கேற்றிருப்பீர்கள் என்றால் அவர்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். முதன்முறையாக யாராவது வந்திருக்கீங்களா இந்த ஆலயத்தின் ஆராதனையிலே? வெளியில் யாராவது நிற்கிறாங்களா? ஓகே, உள்ளே ஒருவர் இருக்கிறார். பெயர் சொல்லுங்கள் சத்தமா. ஏமி கிறிஸ்டி, ரைட். ஓகே, எங்கேருந்து வரீங்கம்மா? பெண்ணாகரத்துலேருந்து வரீங்களா? ஓகே, அங்கே எந்த சர்ச் போகிறீங்க? ஓகே, சென்னையில் எந்த சர்ச்? ஓகே, சென்னையிலே சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போய்கொண்டிருக்கிற ஆனி கிறிஸ்டி அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே சியோன் திருச்சபை மக்களாக உங்களை நாங்கள் அன்பாய் வரவேற்கின்றோம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுகிற காலம் முழுவதும் சியோன் ஆலயத்தின் ஆராதனையிலே பங்கேற்க உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். ஆராதனை முடிந்த பிறகு என்னை சந்தித்து ஜெபித்து செல்ல உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் அன்பிற்குரியவர்களே, கடந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று, இந்த வெள்ளி அல்ல, அதுக்கு முந்தினைய வெள்ளிக்கிழமையிலேயே சினாட் சார்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. நம்முடைய கோவை பேராயத்தின் சிஎஸ்ஐ அப்பாசாமி கல்லூரி அதில் எம்சிஏ பிளாக்கிலே அது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே 11 ஆயர்மார்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 9 பேர் பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள். சில ஆயர்மார்கள் உட்பட மொத்தம் 20 பேர் அதிலே பங்கேற்றோம். அந்த 11 ஆயர்மார்களிலே நானும் ஒருவன். என்னையும் அழைத்திருந்தார்கள். அந்த கூட்டம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. தலித் அண்ட் ஆதிவாசி கன்சர்ன்ஸ் என்கிற அந்த டிபார்ட்மெண்ட், சினாடினுடைய டிபார்ட்மெண்ட், அவர்கள் அந்த கூட்டத்தை ஆயத்தம் செய்திருந்தார்கள். அந்த ஒரு நாள் முழுவதும் 3 அமர்வுகள் அது நடைபெற்றது. 3 அமர்வுகளுமே மிகச்சிறப்பாக பயனுள்ளதாக இருந்தது. அந்த கூட்டத்திலே பங்கேற்று வந்திருக்கிறேன் என்பதை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சினாட் சார்பாக ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கென்று ஒரு கூட்டம், அது ஒரு நாள் கூட்டம் நடைபெற்றது. அடுத்த நாளிலே கடந்த சனிக்கிழமை, நேற்றைய தினமல்ல, கடந்த சனிக்கிழமை என்று அந்த கூட்டத்திலே நம்முடைய தருமபுரி ஆலயத்தினுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் 2 பேர் கலந்து கொண்டார்கள். வந்திருக்கீங்களா? 2 பேர் எழுந்து நிற்கிறீங்களா? எஸ். இவர்கள் இருவரும் அந்த கூட்டத்திலே சென்று பங்கேற்று வந்திருக்கிறார்கள். கூட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? எஸ், அவர்களுக்கு அந்த கூட்டம் மிக பயனுள்ளதாக இருந்தது. மேற்கொண்டு ஏதாவது அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களிடத்திலே தனிப்பட்ட வகையிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அமருங்கள். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்தை சுத்திகரிக்கின்ற பணியிலே வாலிபர் ஐக்கிய சங்கத்தினரும் இன்னும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் இணைந்து செயல்பட்டார்கள். அதிலே பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த ஆலயத்தின் பகுதிகள் எல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே உங்களுக்கு அளிப்பார்.
இந்த ஆராதனையை தொடர்ந்து பெண்கள் இலக்கிய சங்க கூட்டம் நடைபெறும். 15 முதல் 20 நிமிடத்திலே அந்த கூட்டம் நிறைவடையும். ஆயிரம் அவர்கள் அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெண்கள் இலக்கிய சங்க கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே பெண்கள் யாவரும் ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் சற்று நேரம் அந்த கூட்டத்திலே பங்கேற்று செல்லும்படி அன்போடு நான் ஆயிரமா சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் விவரம்: 14ஆம் தேதியன்று திருமதி ஜான்சி டேனியல் ராஜ், செல்வன் சந்தோஷ் பால். 15ஆம் தேதி திரு எல்லப்பன், திருமதி பாக்கியமணி அலெக்ஸ், திரு ராஜ்குமார், திருமதி சாந்தி ராஜ்குமார், திருமதி ஜூலியட் ஸ்டாலின். 16ஆம் தேதி செல்வி ஜெசுரின் விமல்யா, திரு ரமேஷ்குமார், திருமதி நதியா, திரு எட்வின் பிரகாஷ் தனகுமார். 17ஆம் தேதி திரு ஆல்ஃபிரட் வில்லியம்ஸ், பேபி இயான் ஆசிர், திருமதி கவிதா. 18ஆம் தேதி திரு நவீன் கிப்சன். 19ஆம் தேதி செல்வன் கவின் ஆகாஷ், திரு ஜெயசீலன். 19ஆம் தேதி செல்வன் ஷியான் மேத்யூ ஆகியோர் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் கொண்டாடுபவர்கள் விவரம்: 14ஆம் தேதி திருமதி கீதா திரு தனபால். 17ஆம் தேதி திருமதி அண்ட் திரு ஜோசப் துரைசாமி. 19ஆம் தேதி திருமதி அண்ட் திரு கலைமானி ஸ்டெல்லா. 20ஆம் தேதி திருமதி சிந்துஜா திரு விஜய் ஆகியோர் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். பெயர் வாசிக்கப்பட்டவர்கள் இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து கூற விரும்புகிறோம். ஆகவே எழுந்து நிற்கலாம். வெளியே சிலர் நிற்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற திருமண நாள் கொண்டாடுகின்ற அன்பர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. இவர்களுக்கான வாக்குத்தத்த வார்த்தைகளாக இந்த நாளிலே நாம் தியானித்த வார்த்தைகளிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை எழுந்து நின்று யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற திருமண நாள் கொண்டாடுகின்ற நம்முடைய திருச்சபை நண்பர்களையும் ஒருவேளை இணையதளம்படியாக பார்ப்பவர்கள் யாராகவும் கொண்டாடுவார்கள் என்றால் அவர்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. இவர்களுக்காக நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் அருள் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே பெயர் வாசிக்கப்பட்ட பிறந்த நாள் கொண்டாடுகின்ற திருமண நாள் கொண்டாடுகின்ற அன்பர்களையும் தம்பதிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்விலே கடந்த ஆண்டிலே நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் வழிநடத்தலுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்த நன்மை நிறைந்த நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்னும் ஏராளமான பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடி மகிழ இந்த அன்பர்களையும் தம்பதிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் யாவரும் திருச்சபையாய் ஒருமனப்பட்டு மன்றாடுகின்றோம். இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த வாரத்திலே தூயமை விவாகத்திலே இணைக்கப்பட்ட தம்பதியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திரு சத்யசீலன் திருமதி மகாலட்சுமி தம்பதியுடைய தூயமை விவாகம் நேர்த்தியாய் நடைபெற்றதற்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். அவர்களையும் நாங்கள் திருச்சபையாய் இணைந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நேர் பொறுப்பேற்று வழிநடத்தி செல்லும் கர்த்தாவே. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு இந்த இறைவேண்டலை ஏறெடுக்கின்றோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். பேராயத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருந்தது, அதையும் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் ஒரு அறிவிப்பை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஈரோட்டிலே
இருப்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலிலே expert doctor in obstetrics and gynecology from CMC, Professor and Dr. Rita Vijayaselvi, MD DGO அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அங்கே திருப்பணி செய்வதற்காக சிஎம்சி வெள்ளூரிலிருந்து அவர்கள் லீவ் எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். ஈரோடு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலிலே அவர்கள் பணிபுரிவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே தேவைப்படுபவர்கள் அந்த மருத்துவரை நீங்கள் சந்திக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் புதிதாக ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்றும் நாம் தொடங்கியிருக்கிறோம். எல்லா வகையான தரமான மருந்துகளும் அங்கே கிடைக்கும். நம்முடைய வெள்ளூர் சிஎம்சியில் இருப்பது போலவே இங்கே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஈரோட்டிலும் கிடைக்கும் என்று சொல்லி ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆன்லைன் வழியாக கூட நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பிலே உங்களுடைய அந்த மருந்து சீட்டு, டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்கள் என்றால், அதுக்குரிய தொகையை அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருக்கிறார்கள், அதிலே நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கொரியரிலே 3 நாட்களுக்குள்ளாக அந்த மருந்து வந்து சேரும். 15% ரிடக்ஷனோடு கூட, கன்செஷனோடு கூட அது உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஈரோடு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலிலே இத்தகைய வசதிகள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த எக்ஸ்பர்ட் டாக்டரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவைப்படுபவர்கள் ஆயருடைய கடிதத்தோடு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு குறைந்த செலவிலே தரமான சிகிச்சை கிடைக்கும் என்கிற உறுதியை நம்முடைய கோவை பேராயத்தின் ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் திரு ஆர்த்தர் சதானந்தா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த அறிவிப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அறிவிப்புகள் நிறைவடைந்தன. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போற்றும் வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலிருந்து 163வது பாடலை பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்கிற இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று ஒப்படைப்போம். கனி தருகிற வாழ்வை நாம் வாழப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக உதாரத்துவமாய் உற்சாகமாய் நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். In the Christus
அருளும் ஆற்றலும் அனைத்திலும் ஆண்பு நிறைந்த நல்ல கடவுளே, திராட்சை செடியாயிருந்து எங்களை எல்லாம் அதன் கொடிகளாய் உருவாக்கி வைத்திருப்பவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக உடைய ஆலயத்தின் வழிபாட்டிலே பங்கேற்கும்படியாக கொடுத்திருக்கிற அருமையான இந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அன்பின் அருட்கடவுளே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடவுளின் மக்களாக நாங்கள் வாழ்வதற்காக ஒன்றிணைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டோம் சுவாமி. கிறிஸ்துவின் திருச்சரீரத்தின் அவயவங்களாக நாங்கள் யாவரும் எப்போதும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே புரிந்து கொண்டோம் சுவாமி. திராட்சை செடியின் கொடிகளாக எப்போதும் ஒன்றிணைந்து நாங்கள் கனி தருகிற வாழ்வை வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே புரிந்து கொண்டோம் சுவாமி. எங்களுடைய வாழ்வை இந்த உருவகங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி பார்த்து இந்த நாளிலே எங்களை மறு கட்டுமானம் செய்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் கர்த்தாவே. எங்களுக்குள் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கின்ற அந்த ஒன்றிணைப்பை, அந்த ஒற்றுமையை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தூய் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட வேண்டுமாய் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, யூதாவையும் எப்ராஹிமையும் ஒரே நாடாக மாற்றினீர் சுவாமி. கிறிஸ்துவின் திருச்சரீரத்தின் அவயவங்களாக எங்களை எல்லாரையும் ஒன்றிணைத்திருக்கிறீரே சுவாமி. திராட்சை செடியாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொடிகளாக நாங்கள் யாவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோமே கர்த்தாவே. எங்கள் வாழ்விலே கனி தர அருள் தாரும். ஆவியின் கனிகள் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும் சுவாமி. இந்த உலகத்திற்கு கனி தருபவர்களாக, இந்த சமுதாயத்துக்கு கனி தருபவர்களாக நாங்கள் வாழ எங்களை பக்குவப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. அத்தகைய வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்த நாளிலே வெளிப்படுத்தும் வகையிலே இந்த காணிக்கைகளை உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்று அங்கீகரித்தருளும், ஆசீர்வதித்தருளும். கடவுளின் திருப்பெயரிலே இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாகவே
எங்களையும் நாங்கள் உம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வழிபாட்டிலே பங்கேற்று நம்முடைய ஊழியத்துக்காக காணிக்கைகளை பகிர்ந்த ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நன்மையினால் நிறைத்தருளும் சுவாமி. ஒவ்வொருவரையும் கனி தருபவர்களாய் மாற்றும் கர்த்தாவே. நீர் அவ்வாறு நடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட சமாதான உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தின ஆண்டவரே, இந்த வாரத்திலே கூட தொடர்ந்து எங்களோடு பயணித்திரள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக அமையட்டும் கர்த்தாவே, நன்மையாய் அமையட்டும் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பயணிப்பதற்கு தேவையான ஆற்றலை இந்த வழிபாட்டின் வழியாக எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அருள் நிறைய ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கேற்ற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய பள்ளி வாழ்க்கையை, கல்லூரி வாழ்க்கையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. சிறப்பான ஞானத்தை அவர்கள் யாவருக்கும் பொழிந்தருளும் கர்த்தாவே. நல்ல வெற்றிகளை அவருடைய வாழ்விலே நீர் கட்டளையிட்டருளும் கர்த்தாவே. சாட்சியாய் நிலைத்து நிற்க, உப்பாக ஒளியாக இந்த சமுதாயத்திற்கு எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் திகழட்டும் கர்த்தாவை, மெளிரட்டும் சுவாமி. அவ்வாறு நீர் நடத்த போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவை. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருச்சபையின் பெண்களுக்காக, ஆண்களுக்காக, மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவரவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளிலே நல்ல முன்னேற்றங்களை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும் சுவாமி. எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்கட்டும் கர்த்தாவே. மனதில் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நிறைவேற்றும் சுவாமி, நிறைவேற்றும் சுவாமி. ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் பதிலளிக்க வேண்டுமாய் நாங்கள் இறைஞ்சுகின்றோம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டிலே பல பகுதிகளிலே மழையினாலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், தங்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், தங்கள் உறவுகளை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் நீர் ஆறுதலை, தேறுதலை தாரும், தைரியத்தை தாரும், புதிய நம்பிக்கைகளை தாரும். அவர்களுக்கான மறுவாழ்வை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தமிழக அரசு அவருடைய மறுவாழ்வுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. மழையினாலே இனி யாரும் இப்படிப்பட்ட பாதிப்புகளை அடையக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல மழையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் பாரத்தோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஈரோடு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலை நீர் ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பான நிலைகளுக்கு அது வர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. புதிதாக எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. நன்மையாய் நடத்தும் சுவாமி. அவ்வாறு நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீண்டுமாக நாங்கள் அடுத்த வாரத்திலே இப்படிப்பட்ட ஆராதனையிலே ஒன்றிணையும் வரையிலும் உடைய துரு பிரசன்னம் எங்கள் யாவரோடு கூட இருந்து அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள கடவுளாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக நீர்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருந்து விபத்துகள், ஆபத்துகள், இயற்கை சீற்றங்கள், நோய்கள், பிசாசு கிரியைகள், கொரோனா தொற்றுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்களுடைய இறக்கைகளை மறைவிலே வைத்து நித்தமும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே தாழ்மையோடு இந்த இறைவேண்டலை ஏறெடுக்கின்றோம். அருளும் ஆற்றலும் அத்தலும் அன்பும் நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் தாயும் தந்தையுமாய் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதான மகிழ்ச்சியும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலுக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா.
320வது பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே யாவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலாக பாடுவோம். மங்களம் சதா ஜெயமங்கலம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெயமங்கலம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா அனைத்து காத்தவா அனைத்து காத்தவா உலகனைத்தும் படைத்தா பிதாவும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தோடை போய் வர கடவோம். ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமே மறவார். ஆமென். God bless you all.